Hi friends, welcome to Atman Tech. அந்த சேனலில் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் வந்துட்டு ஏசி வந்து பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய தாட்டில் ஒரு கொஷின் ஓடிட்டுருக்கோம். என்னென்னா, சீலிங் ஃபேனையும் ஏசியும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. சில பேர் எல்லாமே சொல்லியிருப்பாங்க, இல்லை ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடாது, அதிகமாக கரண்ட் பில் ஆகும்னு. ஆனால் என்ன கேட்டால் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், கரண்ட் கம்மியாக தான் வரும். அது என்ன எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏசி ஓடும்போது சீலிங் ஃபேன்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது சில பேர் வந்து ரூமராக கூட சொல்லுவாங்க. ஏன்னா சீலிங் ஃபேனில் வந்து அனல் காற்றை தான் கீழே தள்ளும். இது வந்து உண்மையான விஷயம்தான். ஏன்னா சீலிங் ஃபேன் வந்து ஓடும்போது அந்த காற்று வந்து கீழே தான் வந்துட்டு வரும். இது வந்து ஒரு உண்மையான விஷயம்தான். ஆனால் சீலிங் ஃபேனை ஏசியோட பயன்படுத்தும்போது ஃபேன் வந்துட்டு அறையில் உள்ள காற்றை எல்லாமே வந்து அது மூளைக்கு வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். இது அறையில் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து குளிர்ச்சியாகவும் வசதியாகவும் இருக்கிறதுக்கு வந்து அது யூஸ் ஆகுது. ஒரு சீலிங் ஃபேன் அறையில் ஒவ்வொரு மூலையிலும் குளிர்ந்த காற்றை பரப்புவதற்கு வந்து சூழ்நிலைக்கு அந்த ஏற்ற மாதிரி அந்த ஏசி வந்து அதிகமாக வேலை செய்ய வேண்டியதே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு அறையிலேருந்து குளிர்ந்த காற்று வெளியேறாமல் இருக்கவும் வந்து அனைத்து ஜன்னல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஏசிலேருந்து வர குளிர்ந்த காற்று மட்டும் அந்த அறையில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த சீலிங் ஃபேன் ஓட அந்த காற்று எல்லா மூலைக்கும் அந்த ரூமுக்குள்ளேயே தான் ஸ்பிட் ஆகிட்டு இருக்கும். இதனால் வந்து ரூமு ஃபுல்லாக வந்து சீக்கிரமாகவும் வந்து குளிராயிரும். அங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக வந்து நினைப்பாங்க. ஏசியுடன் சேர்ந்து ஃபேனை பயன்படுத்தினால் மின்சாரத்தை சேமிக்க முடியும். இது வந்து உண்மையான ஒரு விஷயம். இதற்கு வந்து ஏசியோட வெப்பநிலை வந்துட்டு 24லேருந்து 26 டிகிரி மட்டும் வச்சா நம்ம போதும். அதுக்கு மேலே வந்து வைக்க தேவையில்ல. மின்விசிறியை குறைந்தபட்ச வேகத்தில் நம்ம வந்து ஓட விட்டால் போதும். அதாவது நார்மலாக ஒரு சீலிங் ஃபேனை வந்துட்டு 5 ஸ்பீடில் ஓடுது அப்படின்னா நம்ம 2 ஸ்பீடு வச்சா போதும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏசியிலேருந்து வர காற்றை எல்லாமே வந்து அறைக்கு வந்து ஸ்பிட் பண்ணும். அதே நேரத்தில் ஒரு விசிறியை அறை முழுதும் காற்றை வந்து பரப்புறதுக்கு அது அறையில் விரைவாகவும் குளிர்விக்கவும் அது வந்து ஃபேன் வந்து யூஸ் ஆகுது. இதனால் வந்து செலவும் நமக்கு வந்து குறைவு. உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு 6 மணி நேரம் ஏசி வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு 12 யூனிட் செலவாகுதுன்னா, ஏசி போட்டுட்டு இது சீலிங் ஃபேனையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேனையும் நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரெண்டுமே அட் அ டைமில் ஓடும்போது நமக்கு வந்து 6 யூனிட் தான் வந்து செலவாகும். இதன் மூலம் வந்து ஏசி பயன்படுத்துகிற செலவும் வந்து கம்மி. இப்போ ஏசி வந்து நம்ம ஃபுல் இதில் வச்சுருக்கோம் அப்படின்னா, அது வந்து வேகமாக ரன் ஆகி ஹால் ஃபுல்லாக வந்துட்டு அதுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைமில் வந்து நம்ம கம்மியாக வச்சுட்டு சீலிங் ஃபேனையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது குயிக்காக ஸ்ப்ளிட் பண்ணிடும். நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வேலையாகிறதுனால நமக்கு வந்து கரண்ட்டும் கம்மியாகுது, செலவும் மிச்சமாகுது. இனிமேல் யாராவது வந்து 2யுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த நியூஸ் சொன்ன என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.